ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தறியில் அச்சு புனைக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அச்சு புனைக்கிறதுனா ரொம்ப ஈஸியான வேலையே இல்லை. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. ஒவ்வொரு நூலாக எடுத்து அது வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பிங்க் நூல்லேருந்து ஒயிட் நூல், ஒரு நூல் பிங்க்கு ஒரு நூல் ஒயிட்டு, அடுத்தது 2 நூல் பிங்க்கு 2 நூல் ஒயிட்டு, அப்படி பண்ணுவாங்க. ஒரு டைம் கொடுக்குற நூல் வந்து அந்த ரோலில் தீந்துருச்சு அப்படின்னா ஒரு 30-40 சாரீ அதில் பண்ண முடியும். அது தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம புது ரோலை வந்து நம்ம வந்து பழைய நூல் கூட கனெக்ட் பண்ணி இழுத்து கட்டினா தான் நம்ம மறுபடியும் புது சாரீ வந்து இது பண்ண முடியும். இந்த அண்ணா ஒருத்தரே வந்து இதை அச்சு புனைக்கிறாரு. அது ஈரம் கையில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக அப்பப்போ திருநீர் தொட்டுக்கிறாரு. எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாரு பாருங்கள். நம்ம ஏதோ ஸ்பீடு வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக பண்ணுறாரு. ஒரு நூல் ஒரு டைம், 2 நூல் ஒரு டைம்னு. இந்த பிங்க் கலர் எங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து இந்த ஒயிட்டோட ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊசி மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஹோல் தான் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த பக்கம் இழுத்து அங்கே பண்ணை இருக்கும். அந்த பண்ணை வந்து வெறும் ஜல்லடை மாதிரி தான் இருக்கும். நம்ம டீ வடிகட்டுற ஜல்லடையை விட ஓட்டையே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த பண்ணையில் இழுத்து அந்த பக்கம் கட்டினா தான் நம்ம அடுத்த சாரீ வந்து செய்ய முடியும். பாருங்கள் எப்படி ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு. அந்த ஒயிட்டையும் பிங்க்கையும் வச்சு அப்படியே கையிலேயே ஜாயின் பண்ணி விட்டுறாரு. இதுக்கு பேர் தான் அச்சு புனைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஊசி வழியாக இந்த பக்கம் எடுத்துடுறாரு. இதில் ரொம்ப கஷ்டமான வேலை தான். நல்லா மைனூட்டாக பண்ணணும். நம்ம ஈஸியாக ஒரு சாரீ பார்த்ததும் இந்த டிசைன் பிடிக்கல, இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு சாரியும் தயாரிக்கிறதுக்குள்ளே இந்த நெசவாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ தான் வந்து அந்த பண்ணைன்றது இந்த பலகைக்கு உள்ளதாக இருக்குது. எப்படி இழுக்கிறார் பாருங்கள். எதுவுமே ஒன்று பிஞ்சிட்டாலும் மறுபடியும் அதை தேடி எந்த இடத்துல பிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சி அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை இதெல்லாம். ஒருத்தரே தான் பண்ணுறாரு. இதெல்லாம் சும்மா ஸ்பீடாக பண்ணுறாரு. டக்கு டக்குன்னு அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் பின்னாடி ஜாயின் பண்ணாங்க. அதை நல்லா முன்னாடி வரைக்கும் இழுத்து விட்டுட்டாரு. இனிமேல் வந்து ஈஸியாக சாரீ நெய்கிறவங்க வந்து அவங்க ஈஸியாக நெஞ்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 30-40 சாரீ கவலை இல்லை. அது பாட்டுக்கு அந்த ரோலில் இருக்கிற நூல் தீர்ற வரைக்கும் ஓட்டிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் இதே மாதிரி அச்சு புனைக்கிறவங்கள வர வச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் நூல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். அந்த பிங்க்கில் இருந்து தான் அடுத்த பிங்க் கலர் சாரீ வந்து உருவாக போகுது. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள்.